வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை 1-on-1 ரவுண்டு. இதில் 3 பேர் ஒவ்வொரு லட்சம் ரூபா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு 1-on-1 மோதி அதுக்கப்புறம் திருப்பி 2வது ரவுண்டு 1-on-1 ஜெயிச்சா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா. இந்த மாதிரி 3 பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ப்ரொமோ வந்திருக்கு. அதாவது இந்த ப்ரொமோ என்னென்னா, சம்பந்தம் இல்லாத பாட்டை 2 பேர் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க மார்க் போடுறாங்க. ஸோ இந்த ஆடியன்ஸ் மார்க் போடுறது அப்படிங்கிறது எப்பொழுதுமே சிக்கல் தான். அது எல்லாருமே விவரம் தெரிஞ்சவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. இப்போ எது பாப்புலராக இருக்குது, பக்கத்தில் உள்ளவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்து அப்படி கூட ஓட்டு போடுற. ஏன்னா அந்த ஓட்டு போடுற எல்லாருமே மியூசிக் தெரிஞ்ச ஆட்கள் கிடையாது. ஸோ விஜய் டிவி ஸ்டார்ஸ் அப்படிங்கிறாங்க. அதில் சிங்கர்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. மீதி அந்த ட்ராமா அது இதுன்னு உள்ள ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இது எப்படின்னா, ஏற்கனவே இவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்களை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இது எப்படின்னா, இந்த கானா பூமணி, இந்த சரண் ராஜா, இந்த மாதிரி ஆளுகளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். அது வெறும் 1 லட்சம் ரூபா கொடுத்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பாட வச்சு இந்த ஓட்டிங் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு அவங்களுக்கு கொடுப்போம். சில இதுதான் மெரிட்டில் வரும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு ப்ரமோ பாலப்பிரியா வெர்சஸ் கானா பூமணி. பாட்டு என்ன அப்படின்னா, பாலப்பிரியா ஒரு கர்நாடிக் சாங், கர்நாடிக் பேஸில் உள்ள மியூசிக்கில் ஒரு நல்ல சோகமான பாட்டு, ஒரு காதல் ரசம் ததும்பும் ஒரு சோகம். அதாவது இதில் பாடுறாங்க. நம்ம சங்கமம் படத்துலேருந்து மார்கழி திங்கள் அல்லவா அப்படிங்கிற பாட்டு. மார்கழி திங்கள் அல்லவா அந்த சோகமான ஒரு பாட்டு இது. இந்த பாட்டு ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வைரமுத்து வரிகளில் எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு பாட்டு, சோகம் ததும்பும் ஒரு வாய்ஸு. லவ்வில் பிரிவு ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு பாடல். அந்த கதாநாயகனுக்கும் அதை பிரமாதமான மியூசிக் பண்ணியிருப்பார் ரஹ்மான். ஸோ அந்த பாடலை பாலப்பிரியா பாடுறாங்க. நல்லாவே பாடினாங்க. டீசன்ட் சிங்கிங்னு சொல்லலாம். இதுக்கு போட்டியா கானா பூமணி என்ன பாடுறாருன்னா, அவர் பர்டிகுலர் ரவுண்டுன்னு சொன்னாலே கானா பாட்டு தான் பாடுவார். அவர் சந்திரபாபு பாட்டை பாட்டு வரியை மாற்றி கானா பாட்டை பாடுறாரு. பழைய பாடல்கள் ஒரு சுற்றுல பார்த்தேன். எல்லாரும் அந்த டிஎம்எஸ் வாய்ஸ்னால் டிஎம்எஸ் அந்த மாதிரி பாட்டெலாம் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாததை இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரால் அந்த பாட்டை பாட முடியாதுங்கிறதுனால அந்த பாட்டு வரியை மாற்றி இவர் கானாவாக மாற்றிட்டார். கானாவாக மாற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக பாடுற மாதிரி. இந்த கானா பாடகர்கள்ங்கிறவங்க சினிமா பாட்டு டியூனில் வரியை மாற்றி பாடுறது தானே. ஸோ இவருக்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்குது. அந்த பேசிஸில் இவங்க ஆளை ஸ்டே பண்ண வைக்கிறாங்க டிஆர்பிக்காக. ஸோ அப்படி தான் இது செலக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவர் ஏதோ சங்கிமங்கியான்னு ஒரு பாட்டு பாடினார். அது ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்தது. அந்த சாங் செலெக்ஷனாக இருக்கட்டும், அவர் பாடின விதமாக இருக்கட்டும். பட் ஆனால் ஆர்டிஃபிஷியலாக கைத்தட்டி பயங்கரம் இருந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தி அவருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ கடைசியில் என்ன கொடுமைன்னா, தொடர்ந்து கானா பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிற இவருக்கும் கானா பூமணிக்கும் தொடர்ந்து இளையராஜா மாதிரியே பாடிக்கிட்டு இருக்கிற அவர் பேர் என்ன, சரண் ராஜா, இவங்க 2 பேருக்கும் ஃபைனல் வருது. அது செலெக்ஷன் அப்படிங்கிறது யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது சிங்கருக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இப்போ தவசீலி அவங்க பாடிட்டு நிற்கிறாங்க. அவங்க என்ன பாட்டு பாடினாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இந்த முறை ஒரு கர்நாடிக் பேஸில் இருக்க ஹிந்துஸ்தானி ராகால இருந்து ஒரு கிளாமரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காதல் பாட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு. இதில் இந்த ரங்கீலா படத்தில் ரஹ்மான் முதல்ல ஹிந்திக்கு ரங்கீலா படத்தில் தான் ரஹ்மான் போகிறாரு. ராம்கோபால் வர்மா மியூசிக்கு, ஒரு பக்கம் அமீர் கான், ஒரு பக்கம் ஜாக்கி ஷெராஃப், ஊர்மிளா மடோன்கர் அதில் தான் பாப்புலர் ஆகிறாங்க. பயங்கரமான ஹிட்டு. ரங்கீலாவில் உள்ள எல்லா சாங்குமே மொரட்டு ஹிட்டு. அதில் குறிப்பாக இந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. அந்த ஹேரா மாயா அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டு பாடுறாங்க. ஸ்வர்ணலதா பாடி பெரிய ஹிட்டான பாட்டு. ஸோ அந்த பாடலை மீனாட்சி பாடுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ எல்லாருமே பயங்கரமாக கைத்தட்டி பாராட்டி பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுக்குறாங்க. எய்தாப்பில் தவசீலி இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி பாட்டு பாடினாங்கன்னு தெரில. 2 பேருமே கிட்டத்தட்ட அந்த காமத்தை சார்ந்த பாடலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போன ரவுண்ட்லேயே தவசீலி அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் பாடினாங்க. இந்த பூ போட்ட தாவணின்னு ஒரு பாட்டு பாடினாங்க நிக்கிலோட. அதை அவங்க ஜெயிச்சாங்க. அடுத்த ரவுண்டு மீனாட்சியோட மோதும் பொழுது மீனாட்சி அதை விட ஒரு பயங்கரமான பாட்டை பாடியிருக்காங்க போல் இருக்கு. இவங்க பாடினதை விட மீனாட்சி வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா பணம் கிடைச்சிருக்கு, ப்ரைஸ் கிடைச்சிருக்கு.
எல்லா ரவுண்டுமே கானா பாட்டு மட்டுமே நான் பாடுவேன் அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய ஒருத்தரும், இன்னொருத்தர் வந்து நாங்கள் இளையராஜா பாடல் மட்டும்தான் நான் பாடுவேன், அதாவது இளையராஜா குரலில் தான் பாடுவேன் எந்த பாட்டு பாடினாலும். ஆனால் இவர் கூட ஒரு சில ரவுண்டு வேறு மாதிரி இவர் சொந்த குரலெல்லாம் பாடினார், கானா பூமணி மாதிரி அடம் பிடிக்கல. பட் இந்த முறை நான் இளையராஜா பாட்டை தான் பாடுவேன், ஏன்னா போன ரவுண்டு அவர் ஜெயிக்கும் பொழுதே இளையராஜா பாட்டை தான் பாடினார், அந்த தாய் பாட்டு. ஸோ அந்த பாட்டை பாடி தான் அவர் ஜெயிச்சார் முதல் ரவுண்டு. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருந்த போட்டியாளர் திஷாதனா என்ன பாட்டு பாடினாங்கன்னு நமக்கு தெரியாது. பட்டு இவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க, எல்லாம் பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பயங்கரமாக அங்கே ஒரு ட்ராமா பண்ணி இவருக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஏன்னா இவரை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபைனல் கானா பூமணி இவருக்கு சரண் ராஜா கொண்டு வந்திருக்க வேண்டாம், இவங்களை வெவ்வேறு ஆளோட மோத விட்டுருந்தா அட்லீஸ்ட் இவங்க 2 பேருக்கும் 1,00,000 கொடுத்துருக்கலாமே. இவங்க நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? அதுக்கு ஒரு டயலாக் வேறு, அவன் ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், நான் ஜெயித்தாலும் அவனுக்கு சந்தோஷம் தான், ஒரு போலியான ஒரு டயலாகு. அதுக்கப்புறம் இவர் பாடுறது வந்து வழக்கம் போல் அதே இந்த இளையராஜா பாட்டு தான். அவர் பாடினது வந்து காதல் கசக்குதையா அந்த பாட்டு தான் பாடினார். ஆண்பாவம் படத்துலேருந்து நம்ம கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருப்பார், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்து இளையராஜாவே பாடியிருப்பார். அதான் அந்த வரிகள் தான் சொல்கிறாங்க, இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு இளையராஜா என் பாட்டு இருக்குங்கிற வரியை கொஞ்சம் மாற்றி பாடுறாரு. ஏன்னா அதில் வரிசையாக வரும், தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து ஆரம்பித்து தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி அப்படின்னு வரும்னு பார்த்தா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் வரும். கமல் ரஜினி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இளையராஜாவை கொண்டு வந்து அந்த பாட்டை எழுதியிருப்பார் வாலி. ஸோ அந்த பாடலை பாடி அதில் இவர் தான் ஜெயிக்கிறார், சரண் ராஜா தான் ஜெயிக்கிறார் 1,00,000. ஸோ அவரும் ஒன்று ஜெயிக்கிறாரு, இவருக்கும் ஒன்று ஜெயிக்கிறாங்க. மீனாட்சி இன்னொரு 1,00,000 யார் ஜெயிச்சான்னு தெரியல, அநேகமாக தர்ஷனாவாக இருக்கலாம், பார்ப்போம், பார்த்தா தான் நமக்கு தெரியும். இவங்க மனசாட்சி உறுத்தியிருக்கும் போல் இருக்கு, நம்ம சம்பந்தம் இல்லாத ஆட்களை ஜெயிக்க வச்சுட்டோம், நியாயமாக ஜெயிக்க வேண்டிய ஆட்கள் கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருக்கு, சரி ஒரு நல்ல பாட்டாவது பாடிடுவோன்னு தோணியிருக்கும் போல் இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்திருக்கிற ஆட்களில் எல்லாம் நல்ல ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம விஸ்வரூபம் படத்தில் வரக்கூடிய பாட்டு, நம்ம உன்னை காணாது நான் இங்கு நான் இல்லையே, அந்த பாட்டு பிரமாதமான பாட்டு. அது வந்து சங்கர் மகாதேவன், எஸ்என் லாய், சங்கர் எஸ்என் லாய் தான் மியூசிக்கு. அதுக்கு வந்து அந்த கொன்னக்கோல்னு சொல்லுவாங்க, எடுத்தோடனே ஆரம்பத்தில் அந்த சொல்கிற அது வந்து உலகநாயகன் கமலஹாசன் சொல்லியிருப்பார், அவரே எழுதியிருப்பார் அந்த பாட்டை. பிரமாதமான பாட்டு, சங்கர் மகாதேவன் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். இந்த பாட்டு கோரியோகிராஃபிக்காக நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. ஸோ உலகநாயகன் கமலஹாசனே டைரக்ட் பண்ண படம் இது. அந்த பாடலை வந்து எல்லாரும் சேர்ந்து பிரமாதமாக பாடினாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு பரிகாரமாக இருந்தது, நம்ம பண்ண பாவத்துக்கு ஒரு நல்ல பாட்டை பாடி பரிகாரம் தேடிக்கணும். 8வது ப்ரமோவா இந்த ப்ரமோவை போட்டிருக்காங்க, பிரமாதமாக இருந்தது எல்லா பாடினதுமே. 1-on-1 ரவுண்ட் அப்படிங்கிறது எப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, 2 சமமான போட்டியாளர்களை மோத விட்டு ஒரே ஜானரில் பாடினா தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஃபைட் பிட்வீன் அன்ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வலுவான போட்டியாளரும் வீக்கான போட்டியாளர், இல்லை 2 வீக்கான கண்டஸ்டன்ஸு, இவங்களோட மோத விடுறது அப்படிங்கிறது வந்து சுவாரஸ்யமாக இருக்காது. இது எந்த விதமான ஒரு பரபரப்பையுமே ஏற்படுத்தலை. இதே பழைய சீசன்கள்லாம் 2 நல்ல சிங்கர்ஸ் மோதும் பொழுது அது ப்ரமோவே பரபரப்பாக இருக்கும். இது அந்த மாதிரியான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தலைங்கிறது ஒரு ஏமாற்றம் தான்.